நிகழ்ச்சிகளை மட்டும் நான் இங்கே சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைன்னா கூட இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு வேண்டுகோளை வைக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். என்னன்னு சொன்னீங்கன்னாக்க, பாரதி சொன்ன மாதிரி தெருவெங்கும் தமிழ் முழக்கம் ஒழிக்கச் செய்வோம் என்று சொன்னார் இல்லையா, அதை செய்வதற்கான முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும். முடிந்த அளவிற்கு எங்களுடைய தமிழ்ச்சங்கத்தை நாங்கள் துவக்கும் பொழுது ஒரு முக்கியமான குறிக்கோளை நாங்கள் வைத்தோம். என்ன குறிக்கோள்னு சொன்னீங்கன்னா, ஒன்று தமிழில் உரையாட உறவாட, இரண்டாவது எம்மொழியும் வாசிப்போம் நம்மொழியை சுவாசிப்போம். இது ரெண்டும் தான் நம்முடைய குறிக்கோளை வச்சோம். அதையே தான் நம்ம பல்வேறு தமிழ் மன்றங்களுக்கும் அல்லது தமிழை நேசிக்கக்கூடியவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எந்த மொழியையும் நாம் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தமிழ் மொழியை உயர்த்தி பிடிப்போம், மற்ற எந்த மொழியும் தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை என்னுடைய தாழ்மையான கருத்தாக நான் இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். ஒன்று. இரண்டாவதாக, இளைய தலைமுறையினருக்கும் வளரும் சிறு குழந்தைகளுக்கும் நான் தனிப்பட்ட முறையிலே ஒரு வேண்டுகோள் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம மத்தியில், குறிப்பாக தமிழகத்தில் தமிழை தாய்மொழியாக கொண்டிருப்பவர்கள் மத்தியில் ஒரு சமூக பெருமை இருக்குது. அது என்ன சமூக பெருமைன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு தமிழில் எழுத படிக்க தெரியாது, தமிழில் சரளமாக பேச தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸாக, சமூக அந்தஸ்தாக பார்க்கக்கூடிய நிலைமை இருக்குது. இது தமிழுக்கு மட்டும் இல்லை, எந்த மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் சரி, எனக்கு என்னுடைய தாய்மொழியில் பேச எழுத தெரியாது என்று சொல்வது என்பது ஒரு மாபெரும் சமூக குற்றமாக நான் பார்க்கிறேன். இதை கடுமையான வார்த்தை பிரயோகங்களை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஒரு மிக மன வருத்தத்தோடு ஆதங்கத்தோடு பதிவிட செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, தாய்மொழியை தெரியாது என்று சொல்லக்கூடிய இழிநிலையிலிருந்து மனிதன் வெளிவர வேண்டும். குறிப்பாக தமிழக மக்கள் வெளிவர வேண்டும். தமிழில் இல்லாத விஷயமே கிடையாதுங்க. செம்மொழியில் 6ல் 1, இது வரைக்கும் எழுத்துப்பூர்வமாக உயிரோட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இலக்கண இலக்கிய செருவிகளை பெற்ற ஒரு மொழி என்று பல்வேறு மொழி சிறப்புகள் இருக்குது. இதெல்லாம் வாயளவில் பேசினா மட்டும் போதாது, நாமும் அதற்கு பங்களிக்கக்கூடிய அளவிற்கு தமிழில் நன்றாக பேச எழுத நம்முடைய குழந்தைகளை பயிற்றுவிப்போம். நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு கடமை. முடிந்த அளவிற்கு ஆங்கில கலப்பு இல்லாமல் ஒருவருடன் ஒருவர் தமிழில் உரையாட முயற்சிப்போம், வெற்றி பெறுவோம். இந்த 2 விஷயங்களை செஞ்சாலே தமிழ் மன்றங்களும் தமிழ் சங்கங்களும் செய்ய வேண்டிய கடமையை பாதி நம்ம மக்களே குறைத்து விடுவார்கள் என்று நான் கருதுகிறேன். அதில் என்னுடைய வேண்டுகோளாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய தமிழ் மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய வேண்டுகோள்